பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்வார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் யார் எப்படியாப்பட்ட தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு உண்டான தண்டனைகளை அனுபவிப்பார்கள். பரலோகம் போவதற்கு முன்பதாக ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு பலவிதமான சோதனைகள் வருது அப்படின்னாலே அவங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டார்கள் என்று அர்த்தம். ஆனால் அநேக நபர்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள்லாம் வேறு. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தர் ஒரு மனுஷனை தீமிந்து விலக்கி காத்துக்கொள்வதற்கு முன்னதாக அவர்களை ஸ்திரப்படுத்துவார். நம்மளை அப்படியே விட மாட்டார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், லட்சக்கணக்கான பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ பிரச்சனை, எத்தனையோ நபர்களை பார்த்தாச்சு. எனக்கு முன்பதாக ஒன்று பின்பதாக ஒன்று பேசுகிற கூட்டங்களை அனுதினமும் பார்க்க தான் முடிகிறது. ஆண்டவர் உண்மையை உள்ளவர். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக என்னாலான முயற்சி, என் உடல் உழைப்பு எவ்வளவு கொடுக்கிறதோ அவ்வளவும் தேவனுக்காக ஓடுவதற்கு எத்தனமாக இருக்கிறேன், ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? அவர் தான் ஸ்திரப்படுத்துகிறார். நான் உண்ணுகிற உணவால் அல்ல, ஆகாரத்தில் அல்ல, அவர் தான் ஸ்திரப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்மளை ஸ்திரப்படுத்தி அப்படியே விடுகிற தேவன் அல்ல, தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். எத்தனை முறை எனக்கு தீமை நடந்திருக்கிறது. சரீரப்பிரபாகமாக எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்களுக்கு வந்துட்டுருக்கிற தீமை கொடுத்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களை நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக ஒப்புக் கொடுங்க. உண்மையுள்ள தெய்வத்துடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. தேவன் விரும்புகிற பாத்திரமாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா ஏசப்பா அதை தான் விரும்புகிறார். எல்லோருக்கும் அவரால் நன்மை செய்ய முடியாது. ஏன்னா அவர் நீதியின் தேவன். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் என ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று என்ற ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் நாங்கள் என்ன தப்புனாலும் எங்களை மன்னிச்சு தான் தண்ணி கொடுக்குறாரு. எனக்கு பிரியமானவர்களே, சிலர் தப்பான காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி மக்களெல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்காக அவர்கள் ரசிக்கப்பட்டவர்கள் என்று நம் கணக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் தெய்வம் நம்மளை மன்னிக்கணும். மன்னிப்பு பெற்ற பின்பு அந்த மன்னித்த தெய்வத்திற்காக எதையாவது நம்ம செய்யணும். எப்பொழுதும் நம்ம பிரச்சனைகளில், வியாதிகளில், சோதனைகளில், போராட்டங்களில் மறித்து போயிருக்கணும் தானே. எத்தனை போராட்டங்கள் வந்துச்சு, மறித்து போயிருக்கணும் தானே. சின்ன விஷயத்துக்கு கூட சிலர் இறந்து விடுகிறார்களே. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் ஜீவனை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன்? அவருக்காக எதையாவது செய்யணும். நம்ம எதுக்காக ஸ்திரப்படுத்திக்கிறார்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக்காக தானே. எதுக்காக தீமிருந்து விலகி காத்திருக்கிறார்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தானே. அவருக்காக ஓடுவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய அளவற்ற கிருபையும் இரக்கமும் நம்மளோடு கூட இருந்து கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்ய விட்டு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய ஓடி வரீங்களா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்களா? கர்த்தரும் உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்வார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அப்பா நீர் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய சமாதிக்காரன் கொடுத்து நன்மை செய்யட்டும், ஆஸ்வதியை பெருக செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.